இப்போ சங்க இலக்கியங்கள்ல முருகருக்கான குறிப்புகள் என்னென்ன இருந்தது சார்? கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே பாட்டும் தொகையும் 8 தொகை நூல்களும் 10 பாட்டு இந்த 18 நூல்களுமே தமிழருடைய அகம் மற்றும் புறம் சார்ந்த விஷயங்களை பேசுது. அகம் அப்படின்னு சொன்னால் காதல், புறம் அப்படின்னு சொன்னால் வீரம். இந்த ரெண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முருகனாகத்தான் இருக்க முடியும். சங்க இலக்கியங்களில் திருநிலை தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், சங்க இலக்கியங்கள்ல முருகனுடைய தோற்றம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முருகன் நம்மை மாதிரியான ஒரு ஆடவர் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல திடகாத்திரமான உடலமைப்போட கையில் வேலேந்தியவராக தன்னுடைய குடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு தலைவனாக அடையாளப்படுத்தப்படுறார். வேல் வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? முருகன் அப்படிங்கிறதுக்கான சிலைகள் இல்லாம வேலை மட்டுமே வைத்து வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் வேல் கூட்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. முருகனை சங்க இலக்கியங்களில் வழிபட்டதற்கும் இப்போ நாம வழிபடுறதுக்குமான மாற்றம் அப்படிங்கிறது ஆரிய வருகைக்கு பிறகாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சங்க இலக்கியங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார், இப்போ நம்ம முருகர் பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் சங்க இலக்கியங்களில் முருகனுடைய குறிப்புகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறதா இப்போ பேச போகிறேங்க சார். சங்க இலக்கியங்களில் முருகர் பற்றி இப்போ தமிழ் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ சங்க இலக்கியங்களில் முருகருக்கான குறிப்புகள் என்னென்ன இருந்துச்சுங்க சார்? சங்க இலக்கியங்களில் முருகன் குறித்த குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நூல்களில் இருக்குது. கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே பாட்டும் தொகையும் 8 தொகை நூல்களும் 10 பாட்டு. இப்போ இந்த 18 நூல்களிலும் முருகன் குறித்த குறிப்பு கட்டாயமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18 நூல்களுமே தமிழருடைய அகம் மற்றும் புறம் சார்ந்த விஷயங்களை பேசுது. அகம் அப்படின்னு சொன்னால் காதல், புறம் அப்படின்னு சொன்னால் வீரம். இந்த ரெண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முருகனாகத்தான் இருக்க முடியும். நம்ம தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா திணை சார்ந்த வாழ்வியல் நெறி. திணை அப்படின்னு சொன்னாலே நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி 4 வகையாக நிலங்களை வகுத்திருந்தாங்க. அதில் குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். முல்லை அப்படின்னு எடுத்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால், அதாவது விஷ்ணுவுடைய முந்தைய வடிவம் அப்படின்னு பார்க்கக்கூடிய திருமால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். அந்த மருத நிலத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னா இந்திரன். அதுக்கப்புறம் நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த கடல் சார்ந்த இடத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னா வருணன். அதுக்கப்புறம் அந்த பாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாலை என்ற நிலத்தை ஆரம்பத்தில் தொல்காப்பிய மாதிரியான தமிழ் இலக்கியங்கள் சொல்லவே கிடையாது. இப்போ பாலை எங்கே வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் வருது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தான் முதலில் பாலை நிலம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விரிவாக்கத்தை கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையை திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயர் உற்று பாலை என்பதோர் படிவும் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது குறிஞ்சி அப்படிங்கிற மலைப்பகுதியும் முல்லை அப்படிங்கிற காடு பகுதியும் வெயில் காலத்தில் ரொம்ப வறட்சியாகி அப்படிப்பட்ட ஒரு நிலமாகத்தான் எந்த நிலம் இருக்க முடியும்? பாலை அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்க முடியும். அந்த பாலை நிலத்தினுடைய தெய்வம் யாருன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தெய்வத்தை குறிப்பிடுறாங்க. இப்படியாகத்தான் தமிழருடைய வாழ்வியல் நிலத்தையும் பொழுதையும் சார்ந்திருந்து அதில் வரக்கூடிய கருப்பொருட்களில் தெய்வம் தொடங்கி தங்களுடைய தொழில் வரைக்கும் 13 பொருட்களை கருப்பொருட்கள் வச்சாங்க. அப்படி வரப்பதான் முருக வழிபாடு குறிஞ்சி நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக, திணைநிலை தெய்வமாக நம்ம முருகனை பார்க்குறோம். அதனால தான் சங்க இலக்கியங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் முருகன் குறித்த குறிப்பு இருக்குங்கிறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குது. இப்போ முருகன் தோன்றிய கதை அப்படிங்கிறது இப்போதைய கதைப்படி சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானதாக ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சங்க இலக்கியங்களில் முருகன் தோன்றதுக்கு ஏதோ குறிப்புகள் இருக்காங்க? சங்க இலக்கியங்களில் திருநிலை தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், கொற்றவையினுடைய சிறுவை அப்படின்னு குறிப்பு இருக்குது. கொற்றவை அப்படின்னு சொன்னால் தாய் தெய்வம். அந்த தாய் தெய்வத்தினுடைய தோன்றலாக, வழித்தோன்றலாக நம்ம முருகனை பார்க்குறோம். சேயோன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சேயோன் அப்படின்னு சொன்னால் சேய் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. சேய் என்றால் குழந்தை. அப்போ யாருடைய குழந்தை? கொற்றவையினுடைய குழந்தை. அந்த பெண் தெய்வம் இருக்கிறாங்க இல்லையா, பாலை நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய கொற்றவையினுடைய குழந்தையாகத்தான் நம்ம முருகப்பெருமானை பார்க்குறோம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பழையோல் குழவி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பழையோல் அப்படின்னா கொற்றவை, காடமர் செல்வினாலும் கொற்றவை. அப்போ அந்த கொற்றவையினுடைய
மகனாக ஒரு சேய் தெய்வமாக நம்ம முருகனை பார்க்குறோம். அதனால தான் சேயோன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று சேயோன் அப்படிங்கிற சொல்லுக்கு சிவந்த நிறத்தை உடையவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சிவந்த நிறத்தை உடையவன் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அப்படி பார்க்குறப்ப சேயோன்கிற சொல் நமக்கு தொல்காப்பியத்திலே கிடைக்குது. சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குறிஞ்சி அப்படிங்கிற நிலப்பகுதிக்கு யார் கடவுள்னு கேட்டால் முருகன்னு சொல்கிறப்ப இந்த சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தார், இந்த மாதிரியான புராண கதைகள் அங்கே சங்க இலக்கியங்களில் இல்லை. மாறா எப்படி இருக்குன்னா கொற்றவையினுடைய சிறுவன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறார் முருகப்பெருமான். சங்க இலக்கியங்களில் முருகனுடைய தோற்றம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? சங்க இலக்கியங்களில் முருகனுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிற மாதிரி 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் இல்லை. அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய புராண கூறுகளின்படி தான் இந்த மாதிரியான தோற்ற முறையெல்லாம் வருது. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முருகன் நம்மை மாதிரியான ஒரு ஆடவர் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல திடகாத்திரமான உடலமைப்போட கையில் வேலேந்தியவராக தன்னுடைய குடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு தலைவனாக அடையாளப்படுத்தப்படுறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான பட்டு பீதாம்பரம் அந்த மாதிரியான வஸ்திரங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு எளிமையான மக்கள் உடுத்தக்கூடிய ஆடையை தான் உடுத்தியிருப்பார். கையில் வேலை வைத்திருப்பதால் வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயருக்கு சொந்தக்காரனாக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட நம்முடைய மூதாதையர் மாதிரி, நம்முடைய முப்பாட்டன் மாதிரி தான் முருகப்பெருமான் சங்க இலக்கியங்களில் அடையாளப்படுத்தப்படுறார். இப்போ சங்க இலக்கிய காலங்களில் இந்த வள்ளி தெய்வானை அப்படிங்கிற திருமணமாகட்டும், முருகனுக்கான திருமணம் பற்றிய விஷயங்கள் எல்லாமே சங்க இலக்கியங்களே குறிப்புகள் இருக்காங்க. சங்க இலக்கியங்களில் முருகனுக்கு வள்ளி தெய்வானை அப்படிங்கிற திருமண முறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகு என்பது ஒரு ஆற்றல். முருகு என்பது தெய்வம் இல்லை, முருகு என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் யார் மீது வருகிறதோ அவர்களுக்குள்ளாகத்தான் முருகன் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படி மாரியம்மன் இறங்குறாங்க, முனியசாமி இறங்குறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி முருகு என்ற ஆற்றல் யார் மீது இறங்குகிறதோ அவங்களுக்குள்ளே தான் முருகன் இறங்கியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய வழக்கம் வருது இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இந்த வள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வள்ளி கிழங்கு என்ன பண்ணுமா, எதையாவது கொடி படர்ந்து வளரும் இல்லையா, அதுக்கு வளர்றப்ப அதுக்கு ஒரு பற்றுக்கோடு தேவை இல்லையா, முருகினை புணர்ந்து வளரும். அதுதான் குறிப்பு. முருகு அப்படிங்கிறது முருங்கை மரத்தை குறிப்பிடுது. அதே மாதிரி வள்ளி என்பது ஒரு கொடி வகை. இப்போ முருங்கை மரத்தினை சுற்றி வள்ளி கொடி படர்வதைத்தான் முருகினை புணர்ந்த வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பின்னால் என்ன ஆகுது, முருங்கை மரம் ஒரு ஆடவனாகவும் வள்ளி கிழங்கு அந்த கொடி படர்ந்தது இல்லையா, அது ஒரு பெண்ணாகவும் வச்சு முருகனை வள்ளி புணர்ந்தால் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கருத்தியல் மாற்றம் நடக்குது. இப்போ முருகு அப்படின்னு இருந்தது முருகன் அப்படின்னு மாறுது. வள்ளி கொடி வள்ளியாக மாறுகிறாள். அப்போ தான் வள்ளி என்ற குறமகளாக இருக்கக்கூடிய வள்ளி, குறவன் இல்லத்தில் வந்திருக்கிறார் இல்லையா முருகன், அவருக்கான மனைவியாக பார்க்கப்படுறாங்க. முருகன் அப்படின்னா ஒரு வேட்டுவ இனத்தினுடைய தலைவனாக இருக்கிறாரு. இங்கே குறமகளாக இருக்கக்கூடிய வள்ளி, இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இப்போ தெய்வானை அப்படிங்கிற குறிப்பு சங்க இலக்கியங்களில் பெருவாரியாக காணப்படவில்லை. ரொம்ப நிறைய இடங்கள்ல இருக்காது. திருமுருகாற்றுப்படையில் இருக்கலாம், ஆனால் திருமுருகாற்றுப்படை கொஞ்சம் காலத்தால் பிந்தியது அப்படிங்கிறதுனால சங்க இலக்கிய காலகட்டத்தில் வள்ளி குறித்த செய்திகள் அதிகமாக இருக்குமே தவிர தெய்வானை குறித்த செய்திகள் இருக்காது. இதனுடைய சாயலை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், பக்தி இலக்கிய காலகட்டம் வந்ததில்ல, தேவாரம் திருவாசகம் மாதிரியான காலகட்டங்கள் வரப்ப அதிலும் கூட வள்ளி அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக பதிவு செஞ்சுருப்பாங்களே தவிர நமக்கு தெய்வானை குறித்த பதிவுகள் இருக்கவே இருக்காது. ஈவன் பாரதியார் கூட முருகனையும் வள்ளியும் வச்சு ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த தெய்வானைங்கிற விஷயம் ஏன் வரலை அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழர் மரபில் முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே ஆழமாக ஊறி போயிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வள்ளி திருமணம் நாடகம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் முருகனுக்கும் வள்ளிக்குமான தொடர்பு ரொம்ப சர்வ நிச்சயமாக சொல்லப்படுது. ஆனால் முருகனுக்கும் தெய்வானைக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது புராண கதைகள் மேவி வந்தது பிறகாகத்தான் இந்த தமிழ் இலத்தின் ஊடாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சங்க இலக்கியங்களில் வேல் வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சுங்க சார்? சங்க இலக்கியங்களில் வேல் வழிபாடு நிச்சயமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் கூட்டம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கப்படுது. பொதுவாக முருகன் அப்படிங்கிறதுக்கான சிலைகள் இல்லாமல் வேலை மட்டுமே வைத்து வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் வேல் கூட்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. இந்த பூசாரிமார் இருக்காங்க இல்லையா, வேலர், அவங்க அதை வெறியாட்டு நிகழ்த்தும் போது கூட கையில் வேல் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அப்போ முருக வழிபாடு சிலை ரூபத்திற்கு மாறுவதற்கு முன்னாடியே
வேல் கோட்டம் அப்படிங்கிற அமைப்புகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழர் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஏன்னா ஆயுதங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலும் சரி, தங்கள் இனத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடிய வேலை வழிபாடு நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதனால தான் வேல் கோட்டங்கள் பல்வேறு இடங்களில் காணப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கிய காலகட்டத்தில் இந்த காவடி எடுக்கிறது, முருகன் வழிபாடு, இந்த வெயில் குத்துறது, இந்த மாதிரி முருகனுக்கு நம்ம இப்போ இப்படியெல்லாம் வழிபடுறோமோ அது அந்த காலத்துலையுமே இருந்ததா, இல்லை வேறு இடம் வித்தியாசமான முறைகளில் வழிபட்டாங்க? இல்லை, சங்க இலக்கியத்தில் முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்று இருக்கக்கூடிய முருக வழிபாட்டிற்கு அப்படியே மாற்றமானது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம முருகனை வழிபடுறதுக்கான அந்த எச்சங்கள் சங்க இலக்கியங்களில் இருக்குமான்னு கேட்டால் முருகனை வழிபட்டோங்கிறது உண்மை. ஆனால் எப்படி வழிபட்டோம் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறையெல்லாம் இன்றைய வழிபாட்டிலிருந்து ரொம்பவுமே மாறுபட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய வழிபாடு முருகனை ஒரு பெரும் தெய்வமாக, ஒரு சாத்வீகமான ஒரு தெய்வமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சங்க இலக்கியங்களில் முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்நிலை தெய்வம் அவன், இல்லையா? வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தெய்வம். ஏன்னா வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கொற்றவையினுடைய புதல்வன் அப்படின்னு பார்க்குறப்பயே வெற்றி வேலினை கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்திற்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னால் முன்னின்று காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்படி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளமையான பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு முருகு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம காத்து கருப்பு அடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம், அது மாதிரி முருகனால் அவன் வருந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பூசை நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் வேலன் வெறியாட்டு. பேரை பாருங்கள், வேலன் வெறியாட்டு. இப்போ வெறி தணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வெண் மணல்கள் இருக்கும் இல்லையா, கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய மணல் எல்லாம் குவிச்சு வச்சு ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் முருகன் அமர்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை சுற்றி அலங்கரிக்கிறாங்க. அதனால தான் கடம்பவர் செல்வன்னு பேர். அந்த இடங்களுக்கு பேர் கடம்பு. இந்த கடம்பவர் செல்வன் அப்படின்னு சொல்லி முருகனை அதனால தான் சொல்கிறாங்க. சொல்லி ஒரு சேவர் கொடியை ஊண்டி வச்சு அங்கே முருகனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வழிபடக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, பூசாரின்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பேரே வேலர்னு பேர். அவர் என்ன பண்ணுவார்னா சடங்கு முறைகளை எல்லாம் நிகழ்த்துவார். நிகழ்த்தக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்குள்ளாக முருகன் இறங்கி ஆடுவான். அதான் வேலன் வெறியாட்டு. அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு படையல் கொடுத்து மலை ஏற்றி வைக்கிறதா வழக்கமாகவே இருந்திருக்கு. அதில் பார்க்குறப்ப என்ன விதமான படையல்கள், எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, சேவல் கொடியை நட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் தடவி அதோடு சேர்த்து வெள்ளை எள்ளு தூவி வழிபட்டதாக சில குறிப்புகள் இருக்குது. நிறைய விதமான மலர்கள் எல்லாம் அங்கே தூவப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு பலி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட செம்பரி ஆடுகளை பலி கொடுத்துருக்குறாங்க. மரத்துக்கிட்ட கட்டப்பட்ட ஆடை பலி கொடுத்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து திணை இருக்கு இல்லையா, திணை அரிசி இருக்கு இல்லையா, இன்றைக்கி வரைக்கும் நம்ம திணை வழிபாடு பண்ணுறோம். அந்த திணை அரிசியில் கலந்து வேலனுக்கு படைத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப முருகன் பலியேற்கக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் இருந்திருக்கிறான். இப்போ சங்க இலக்கியங்களில் முருகனை வழிபடுற முறையாகட்டும், முருகனுடைய கதைகள் எல்லாமே வேறுபட்டு இருக்குது. பட் நிகழ்காலத்தில் எல்லாமே மாறி இருக்குங்க சார். இப்போ எதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டது, எந்த காலகட்டத்தில் இது மாறி இருக்குங்க சார்? முருகனை சங்க இலக்கியங்களில் வழிபட்டதற்கும் இப்போ நாம் வழிபடுறதுக்குமான மாற்றம் அப்படிங்கிறது ஆரிய வருகைக்கு பிறகாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சங்க இலக்கியங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியங்கள் வர ஆரம்பிக்குது. சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மாதிரியான காப்பியங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பிற்கால காப்பியங்கள் சில விஷயங்கள் வர்றதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சங்கம் மருவி இலக்கியங்கள் வர ஆரம்பிக்குது. சங்கம் மருவி இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது மாதிரியான நூல்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நமக்கு 4லிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரருடைய காலகட்டம்னு பார்க்குறோம். தமிழக வரலாற்றினுடைய இருண்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய களப்பிரர் காலகட்டத்தில் ஒரு மாதிரியான வரலாற்று பதிவுகள் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறலை. அதுக்கப்புறம் வரப்போ 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் மறுபடியும் பிற்கால பாண்டியர்களுடைய எழுச்சி ஆரம்பிக்குது. அப்படி எழுச்சி ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன ஆகுது, சமணமும் பௌத்தமும் அது வரைக்கும் ரொம்ப பீக் லெவலில் இருக்கிறாங்க, சமணமும் பௌத்தமும். அதுக்கப்புறம் அவங்க இதில் இருந்து வைதிக சமயங்கள் உள்ளே வர ஆரம்பிக்குது. வைதிக சமயங்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்ட சைவமும் வைணவமும் உள்ளே வரப்போ சைவ வழிபாட்டுக்குள்ளே சைவ வைணவ வழிபாடுகள் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்லை தெய்வத்தில் மிகப்பெரிய மாற்றம் வருது. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஸ்கந்தன், சுப்பிரமணியன் மாதிரியான வடிவங்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய இணைப்போடு சேர்ந்து அது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய முருகனை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். சங்க இலக்கியங்களில் முருகனை பற்றி என்னென்ன குறிப்புகள் இருக்குங்கிறது விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாமே இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.